MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஏகே வராரு வழி விடுறா. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மேட்சை 4000 ரூபாய் காசு கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து மேட்சை பார்த்தா 100 ரன் கூட சிஎஸ்கே எடுக்க முடியலன்னு நினைக்கும் போது வெடிக்குது பாஸ். சிஎஸ்கே ஜன்மத்துக்கு மறந்துட்டாங்க. தோனி நம்பி வந்தாங்க, போன வாசி எல்லாம் செலவு பண்ணாங்க, வேஸ்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட் ஆனு தோனி பேரே கெட்டு போயிட்டாரு. வரோம் ஜன்மத்து முடிஞ்சு அவள் தான் ஃபைனல். இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே பார்க்கலைங்க. ரொம்ப கேவலமா எதுக்கெல்லாம் பிளேயர் இருக்கானுங்கன்னு தெரியல. முடிஞ்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமே தூக்கிற சொல்லுங்க. டீமே வேணாம் நமக்கு. வேற ஏதாவது மும்பை டீம் வேற ஏதாவது ஒரு டீம் பிடிச்சிட்டே போயிடும். எதுக்குதான் இவங்க டீம் வச்சிருக்கானுங்களோ தெரியல. என்னால முடியல தலைவா. பையன் இருக்கான், நல்லா விளையாடுவான், அவனுக்கு ஒரு மேட்ச் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ், ரொம்ப கஷ்டமா இருக்குது. டெஸ்ட் மேட்சோட ரொம்ப மோசமா போயிடுச்சு ப்ரோ. பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மேட்சே முடிஞ்சு ப்ரோ. ஃபீல் பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ப்ரோ. எங்களுக்கு அவ்வளவுதான் சொல்றதுக்கு, இன்னும் சொல்றதுக்கு இல்ல. தலை வருவாரு 100 150 அவரே அடிச்சு 250 ஸ்கோர் எடுத்து வராருன்னு பார்த்தேன் ப்ரோ. தோனி இந்த வயசுக்கு ஆடுறது கரெக்ட். ஒரு பிளேயர் கூட சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? கிரிக்கெட் தோனி ஃபேனு, ஜடேஜா ஃபேனு, சிவம் துபேன்றான், இவ்வளவுதான். வேற எவனும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கெல்லாம் காரி துப்பணும் இவங்கள. ஆனா எவனும் துப்புறது இல்லை, எல்லாம் கை தட்டுறான். டீம் சரியில்லை மெயினா, வேற ஒன்றும் இல்லை. டீம் தான் மெயினா சரியில்லை. அடிச்சிட்டாங்க, கடைசியாக அடிச்சு பிடிச்சி 100 ரன் அடிச்சிட்டாங்க. 2 ஒயிட்டில் தான் வந்தது ஒரு ரன்னு. டீம் நல்லா தான் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த 100 ரன் 2-3 6 ஆச்சே பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் மணி. தோற்றுருவாங்கன்னு தெரியும். எதுக்கு அது மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து பார்ப்பானே. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் தான் போனேன் நான். தோனி கேப்டன்சி ஃபர்ஸ்ட் அது ரொம்ப நாள் கழிச்சு தோனி கேப்டன்சி வர்றாரு பார்ப்போன்னு. தோனி அவுட் ஒரு துரதிருஷ்டம் தான். நாகர்கோட்டையில் வெளியே தான் இருக்கிறாரு. எதுக்கு நாகர்கோட்டை வெளியே வச்சிருக்காங்கன்னு தெரியல. திருப்பாத்தி சரி ஆட மாட்டாரு. அவர் எது உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. விஜய் சங்கரும் சரியில்லை. அதான் டோட்டலாக டீம் சரியில்லை, டீம் சரியில்லை, அவ்வளோதான். தோனி அவுட் ஆனோடனே அவள் தான் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சினேன். இடையில போல அதான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச பிறகு வரலான்னு தான். வேற ஒன்று டிக்கெட் 3500 ஒரு டிக்கெட். சிஎஸ்கே மேட்ச் இந்த வாட்டி தோத்தது வேஸ்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே ஜன்மத்துக்கு மறந்துட்டாங்க. தோனி நம்பி வந்தாங்க, போன வாசி எல்லாம் செலவு பண்ணாங்க, வேஸ்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட் ஆனு தோனி பேரே கெட்டு போயிட்டாரு. பார்க்குறது அசிங்கமாயிடுச்சு. நிஜமா சொல்கிறேன். தோனி மேட்ச் பார்க்க அடுத்த வாட்டி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சிஎஸ்கே வேஸ்ட் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. யாரு வரோம் ஜன்மத்து முடிஞ்சு அவள் தான் ஃபைனல். இது மேலே ஏந்துக்க முடியும் ஒரு சான்ஸ் இல்லை. கேப்டன் தோனி ஆந்தனி தான் வந்தாங்க, எல்லாம் தேடி. இந்த மாதிரி அசிங்கம் விளாண்டு யாரும் பார்த்தது இல்லை. 100% வராது. ஏன் இப்போ சிஎஸ்கே நிற்காது. ஏதாவது கேட்டுருங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே பார்க்கலைங்க. ரொம்ப கேவலமா எதுக்கெல்லாம் பிளேயர் இருக்கானுங்கன்னு தெரியல. டிக்கெட் வாங்கி அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு சிங்கிள் தட்டி விளையாடுறதுக்காக அத்தனை பேர் கை தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. 10,000 20,000 மட்டும் டிக்கெட் வாங்குறானுங்க. இவனுக்கு என்னன்னா மேட்சே ஆட மாட்டேங்கிறானுங்க எல்லாரும். அப்படியே அவ்வளோ நான் பாதியில் வந்துட்டேன், கிளம்பிட்டேன். கொல்கத்தா பாருங்க, பவர் பிளே 6 ஓவர்ல மேட்ச் முடிச்சிருவானுங்க. முடிஞ்சா டீமை சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமே தூக்கிற சொல்லுங்க. டீமே வேணாம் நமக்கு. வேற ஏதாவது மும்பை டீம் வேற ஏதாவது ஒரு டீம் பிடிச்சிட்டே போயிடும். எதுக்குதான் இவங்க டீம் வச்சிருக்கானுங்களோ தெரியல. என்னால முடியல தலைவா. அவ்வளோ வழியா இருக்கு. என்னென்ன இது பேசாதீங்க பாஸ், ரொம்ப கொடுமையான கொடுமை. 2008 நாங்க சிஎஸ்கே ஃபேனு. நாங்க 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்க மீட் பண்றோம். அது சிஎஸ்கே மேட்ச்க்காக மட்டும் தான் நாங்க மீட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மேட்சை இத்தனை வருஷத்துல 2008 சிஎஸ்கே ஃபேன். நான் பாதியில இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நான் கூட நான் 6 அடிச்சிருப்பேன். நானு சத்தியம் தோனிக்கு மேலவே நாங்க இறங்கி இருப்போம். இவன் நல்ல கீப்பர். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் வாழ்க்கையில நான் வந்து சிஎஸ்கே கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப அப்படி இல்லை, லிட்டரலி அப்படிதான் தோணுது எனக்கு. லிட்டரலி அப்படிதான் தோணுது. 4000 ரூபாய் காசு கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து மேட்சை பார்த்தா 100 ரன் கூட சிஎஸ்கே எடுக்க முடியலன்னு நினைக்கும் போது வெடிக்குது பாஸ். ஒண்ணுமே இல்லை, பவுலிங் ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு பேட்டிங் டீம் செலக்ஷன் 100% தப்பு. இதுக்கு மேல இவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும் புரியல. இல்ல இவங்க சின்ன சின்ன பசங்க மட்டும் இல்ல, இருக்கிற ஆளை கூட ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. வேஸ்ட் ஃபெல்லர்ஸ் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்கேல கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ஒரு பையன் இருக்கான், நல்லா விளையாடுவான், அவனுக்கு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ், ரொம்ப கஷ்டமா இருக்குது. It's really very sad. First of all, batting என்ன பண்றாங்க? CSK was one thing, like line 1 to line 10 batting strong இருந்தது CSK தான். இப்போ என்னதை சூஸ் பண்ணிருக்காங்க? அஸ்வின், மோயின் அலி இல்ல, யாரும் ஃபார்ம்ல இல்ல. டவுட் என்னன்னா CSK ஜிம்முக்கு போறாங்களான்னு டவுட்டா இருக்கு first of all. And one more thing, we are coming halfway, we are going. We don't want to see the second half.
தயவு செய்து போஸ்ட் பண்ணுங்க நீங்க. தேங்க்யூ. என்ன பண்றது, காசு, டைம், எனர்ஜி, வெறும் தோனி தலன்ட்டு ஒரு போஸ்டர் போட்டா சிஎஸ்கே முடிஞ்சிருமா? டீம் இருக்கணும் இல்லையா ஃபார்ம்ல? Selection definitely is the worst team I have ever seen in this IPL season. Because Moeen Ali இல்ல, ருத்ராஜ் கைக்வாட் வீட்டுக்கு போயாச்சு. பேட்ஸ்மேன் லைன்ல ஒருத்தருமே இல்ல, யாருமே இல்ல. So please waste time waste is really disappointing sir. ப்ரோ அதான் சென்னை மேட்ச் இன்னைக்கு, சென்னை vs கேகேஆர். இன்னைக்கு சென்னை ஜெயிக்கும், ஏற்கனவே 3 மேட்ச் தோத்துருச்சு. இன்னைக்கு ஜெயிக்கும் நம்பிக்கையோட வந்து தலை வேற இன்னைக்கு கேப்டன்ஷிப் பண்ணுறாப்லன்ட்டு 6 வாரமாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே உக்காந்தோம். ஆரம்பிச்சதுலேருந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. டெஸ்ட் மேட்சோட ரொம்ப மோசமாக போயிடுச்சு ப்ரோ. எப்படி சொல்கிறது, சென்னை இப்படி ஆடுமான்னு நினச்சி எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தலை மேலே இது கொடியை தூக்கி தலை மேலே வச்சுட்டு உக்காந்துட்டு ஒரே ஒரு கேகேஆர் ஃபேன் வச்சு செய் சொல்கிறாப்ல. எப்படி பார்த்தா ஒரு டிக்கெட் 10,000 ரூபாய் ஆச்சு. காசுலாம் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ. மேட்ச் டிக்கெட் வந்து மேட்ச் ஜெயிக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த வெளியே வந்துட்டோம். என்ன சொல்கிறதுனே தெரியல எங்களுக்குலாம். டெஸ்ட் மேட்செல்லாம் போகிறேன் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கூட கேஎம்கே டெரஸ்டாக வேணும்னு சொல்லி வந்து மேட்ச் பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, அடிப்பானுங்க. ஐபிஎல் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ப்ரோ எங்களுக்கு. அவ்வளோதான் சொல்கிறதுக்கு, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் அங்கே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ணவே முடியல. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு. வந்தேன் மேட்ச் பார்க்கலாம் மச்சான் கூப்பிட்டாண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் கேவலமாக வைத்தாங்க, பார்த்ததே இல்லை. ஃபோன்லேயே பார்த்து டிவியில் கூட பார்த்தது இல்லை. இந்த பால்ல பார்த்துருந்தா ஆஃப் பண்ணிட்டு படுத்துருப்பேன். நேரில் வந்ததால அப்படி இருந்தது. என்ன சொல்கிறாங்க, அடுத்த பால் அடிப்பாருங்க, அடுத்த பால் 20 பால் அடி மாட்டானுங்க. இவர் அடிப்பாருன்னு கடைசியில் 9 விக்கெட் போயிடுச்சு ப்ரோ. சொல்றதுக்கு இல்லை ப்ரோ, அந்த வேதனையா இருக்கு. ஒரு கேகேஆர் ஃபேன் எங்களை வச்சு செஞ்சான் ப்ரோ. நாங்களும் சரி அடுத்த ஆள் வருவாரு, டீமை காப்பாத்துவாரு, எவ்வளவோ பார்த்தோம். சரி எங்க தலை இறங்கினாரு, அவருக்காக லாஸ்ட்ல அவர் அடிப்பாரு, பார்த்துட்டு போலான்னு பார்த்தோம். ப்ரோ பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மேட்சே முடிஞ்சு ப்ரோ. தலை வருவாரு, 100 150 அவரே அடிச்சு 250 ஸ்கோர் எடுத்துருவாருன்னு பார்த்தேன். ஆனா மொத்தமாவே 100 தான் ப்ரோ எடுத்தாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இல்ல ப்ரோ. தலைனா மாசு தான். இன்னைக்கு கேப்டன்சி வேற, அந்த ஐபிஎல் தான் வேற பாக்ஸ் டிக்கெட் ப்ரோ. ஏசியில உட்காந்து பார்த்தேன், அது சொகத்தை கூட அனுபவிக்காம வீட்டுக்கு வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டேன். ஏசியும் வேணா, சாப்பாடு சரியில்லை. இது முதல்ல கண்டிப்பா நீங்க சிஎஸ்கேல பார்க்கணும். சாப்பாடு சரியில்லை ப்ரோ. ஒரு கோக்கு, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, இல்லை பன்னீரும் காணும், அதுவும் சாப்பிட்டாங்க எடுத்து. என்ன ப்ரோ பண்ண முடியும், கஷ்டமா தான் இருக்கு. வீட்டுக்கு போறேன், இப்போ டீ சாப்பிட தான் வந்திருக்கேன் அந்த துக்கத்தை இது பண்றதுக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும். ஆமா, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. உண்மையா சொல்ல போனா தப்பா நினைச்சிக்காதீங்க. மேட்ச் பார்க்கறதுக்கு பதில் எல்லாம் போய் குட் பேட் அகலியை பாருங்க, அதுவே எவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோ. தலை தரிசனம் சூப்பரா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். ஆக்சுவலி சிஎஸ்சி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. பெட்டரா இல்ல, 104 ப்ரோ டார்கெட். என்ன ப்ரோ, இந்த கொடியை என்ன வேணா எடிட் பண்ணி போட்டுக்க ப்ரோ. இது சிஎஸ்கேவை போட்டுக்கோ, என்ன கொடி வேணா போட்டுக்க ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, டிக்கெட் இருக்கு ஃப்ரீயா வான்னு கூப்பிட்டாங்க ப்ரோ. ஏன் தப்பு தான், இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு நினச்சி நான் ஃப்ரீயாக வந்தது என் தப்பு தான். இதுக்கு நான் ஃப்ரீயாக வேற எங்கேயா ஊர் சுத்த கூட போயிருப்பேன் ப்ரோ. இந்த மேட்சுக்கெல்லாம் காசு கொடுத்தா கூட வர முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ ஆடுறாங்க இவங்க, வேஸ்ட்டு ப்ரோ. ப்ரோ தோனி இந்த வயசுக்கு ஆடுறது கரெக்ட் ப்ரோ. ஆடுறாரு ஆடல, ஒரு பிளேயர் கூட சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? சிம்பிளான லாஜிக்கு. ஒரு பவர் பிளேயில் 2 நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் விக்கெட் போயிடுச்சுன்னா அதை தாண்டி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லை டீமில். ருத்ராஜ் ரூல்ட் அவுட்டு, ராகுல் திரிபாதி கன்சிஸ்டன்சி இல்லை. நீங்கள் வந்து விஜய் இல்லை, செலெக்ஷன் தப்புன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இதே ஸ்குவாட் வச்சு தான் போன வருஷம் நல்லா ஆடினாங்க டீமு. இதே ஸ்குவாடு வச்சு தான் அவங்க வந்து ப்ரோ. நீங்கள் சென்னையோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பிளேயர்ஸே எடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து அவங்க அந்த ஸ்குவாடு நல்லா இருக்கிறதுனால அவங்க மீன்ஸ் வந்து அந்த காம்பினேஷன் செட் ஆகிடும். அதனால டிக்கெட்டா நான் வீட்டில் உட்காந்து கூட மேட்ச் பார்க்க மாட்டேன். சென்னை இதுக்கு டெல்லி மாதிரி புது டீம் நல்ல டீம் ஸ்குவாட் செட் பண்ணுறாங்க ப்ரோ. முதல் தடவையாக வரேன் ஐபிஎலுக்கு. ஒய்ஃபோட டார்ச்சர்னால சுத்தமாக முடியல. ஓகே, ஒருத்தரும் எல்லாம் வைடு போட்டெல்லாம் கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல. இந்த ஆடியன்ஸ்னால தான் கெட்டு போகுது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஆடியன்ஸ்னால தான், வேற எதுவும் கிடையாது. அவங்க மேலே உட்காந்துருக்கானுங்கல்ல டீம் செலக்ட் பண்ணவங்களாம், அவனுங்க இஷ்டத்தான் பண்ணுவானுங்க. பிஸ்னஸ் அவனுங்க இஷ்டத்துக்கு அவனுக்கு வேண்டப்பட்டவனா போட்டிருக்கானா என்ன இளவுன்னு தெரியல. எவனுமே அடிக்க மாட்டேங்கிறான். டெஸ்ட் மாதிரி விளையாடுறானுங்க. இவனுங்க வைடு போட்டதுக்கெல்லாம் கை தட்டுறானுங்க, கத்துறானுவோ, தொண்டை தண்ணி போகிற அளவுக்கு கத்துறாங்க. கிரிக்கெட் தோனி ஃபேனு, ஜடேஜா ஃபேனு, சிவம் துபேன்றான், இவ்வளோதான். வேற எவனும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கெல்லாம் காரி துப்பணும் இவங்கள. ஆனால் எவனும் துப்புறது இல்லை, எல்லாம் கை தட்டுறான். சுத்த வேஸ்ட்டு. இந்த தண்டகரமாக வர MCR Pure Cotton Club, formals and casual shirts.
பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. ஏகே வராரு வழி விடுறா.